திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்க ராகம். நாடு சோழநாடு, காவேரி வடகரை. தலம் திருவையாறு. பதிகம் 13, பாடல் 3. நனியானே சேயானேகே, நனியானே சேயானே, நம்பனே செம்பொன்னினு, நனியானே சேயானே, நண்பானே செம்பொன்னே, துணியானே துணியானே தோளானே, துணியானே தோளானே, சுண்ணவெள் நீற்றானே, துணியானே தோளானே, சுண்ண வெண்ணீற்றானே, மணியானே வானவர்க்கு, மணியானே வானவர்க்கு, மருந்தாகி பிணி தீர்க்கும், மணியானே வானவர்க்கு, மருந்தாகி பிணி தீர்க்கும், அணியானே அணியானே ஐயாரர்க்கு ஆளாய் நான், அணியானே ஐயாரர்க்கு ஆளாய் நான் உயிர்ந்தேனே, அணியானே ஐயாரர்க்கு ஆளாய் நான் உயிர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் எம்பெருமான் எம்பெருமானை பற்றி வர்ணிக்கிறார். ஒன்று, அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் மிகவும் அழகாக இந்த பாடலில் கூறியுள்ளார். அன்பு நிறைந்த மனதுடன் உன்னை வழிபடும் அடியாருக்கு மிகவும் அருகிலும் ஏனையோருக்கு தொலைவிலும் இருப்பவராக இருக்கும் சிவபெருமானே. அப்புறம் விரும்பத்தக்கவனே, பொன்மயமான ஆடையை அணிந்தவனே. அவர் வர்ணம் துணி பொன்மயமான ஆடையை அணிந்திருப்பார் என்று சொல்றார். தோல் உடையவனே, வெண்மை நிறத்துடன் காணப்படுபவனே, திருநீற்றினை பொடியை உடலில் முழுவதும் பூசி உள்ளவனே, மணி போன்று அறியவனே, மாடினருக்கு மட்டுமின்றி மனித குலத்திற்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் அவர்களது பிணியை போக்கும் வல்லமை உள்ளவனே, அவர்களுக்கு மருத்துவனாகிய அவர்களுக்கு பிணியை தீர்க்கும் மருத்துவராக இருப்பவரே, நெருங்கி இருப்பவனே, மருத்துவனாகிய அவர்களுக்கு நெருங்கி இருப்பவனே, ஐயாயிற்று தலைவனே, நான் உனக்கு அடிமையாகிய மாறி உய்வேன் அடைந்தேனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் மிகவும் அழகாக எம்பெருமானின் தன்மையும், தேவர்களுக்கு எப்படி எம்பெருமான் உதவுகின்றார், பிணியை போக்குகின்றார், நமக்கு மனித குலத்துக்கு மட்டும் பிணியை போக்கவில்லை, உலகில் இருக்கும் அத்துணை ஜீவராசிகளுக்கும் பிணியை போக்கி அவர் எம்பெருமான் திருவடியை கரை சேர்ப்பதற்கு உதவுகின்றார் என்ற இந்த பாடலில் தெளிவாக அப்பர் சுவாமிகள் கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.